You are watching Grace Television. கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட தேவன் உணர்த்தும் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை வாழ்க்கையில் நாம் தவறி விழாமல், தடுமாறி போகாமல், நேர்மையாய் நடக்க, கீழ்ப்படிதலோடு வாழ, ஆண்டவராகிய தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு வாழ்ந்து அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு இந்த வேதத்தில் ஆண்டவர் தமது வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார், எழுதி வைத்திருக்கிறார். கடந்த முறை ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொன்னேன், காத்திருங்கள். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதிகாரத்தில் உள்ளவர்கள் கொடுக்கிற பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். இதுக்கு ஏராளமான வார்த்தைகள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஒரு பகுதியில் உள்ள வார்த்தை உங்களுக்கு குறிப்பிட்டு, நீங்கள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அதே நேரத்தில் வேதாகமத்தில் தெளிவும் தேவைப்படுகிறது, தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும். அதனால் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். ராஜா யாரு? சாலமோன். யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், சீமேயி என்கிறதான ஒரு மனுஷன். அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறாரு? எருசலேமிலே உனக்கு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே குடியிரு. ஏன் இந்த சீமேய்க்கு ராஜாவாகிய சாலமோன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னால், நான் அடுத்த ஒரு செய்தி இதை குறித்து சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேமில் இருக்க கட்டளை கொடுக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன சாலமோன் அப்படின்னு சொன்னால் சமாதானம் தான் அர்த்தம். சாலமோன் சமாதானம். தாவீதின் குமாரன் பொறுப்புக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த பொறுப்பான நேரத்தில் வரும்போது சில காரியங்கள் அவர் களை எடுக்கிறார். ஆட்சியிலே அவர் அரசாட்சியில் இருக்கக்கூடிய தீமைகளை அவர் சரிப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறார். இந்த நிலையில் வரும்போது சமாதானத்தை விரும்புகிறவர் பாருங்க. அதனால் ஒரு கட்டளை கொடுத்து, ஏன்னா இந்த மனுஷன் செய்த தப்பு ஒன்று இருக்குது, அதை தான் நான் அடுத்த முறை சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். மன்னித்து அன்பை செலுத்தி செய்த தவறு இருந்தாலும் அந்த தவறை உடனே அவனை தண்டிக்காமல் நீ கீழ்ப்படிஞ்சினா பாதுகாப்பு. ஏன்னா எருசலேம் என்பது சமாதானம். அந்த சமாதான எல்லைக்குள்ளே நீ இரு. அப்படி இருந்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம். நீ அதை விட்டு வெளியில் போனீன்னா சொல்கிற ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்று குறிப்பிடுகிறார். அப்போ அவனுக்கு ஆண்டவருக்கு அந்த சாலமோன் கூப்பிடுறார். எருசலேமில் உனக்கு சொந்தம் குடியிருக்க ஒரு வீட்டை கட்டு. தேவ சமூகம் அது. நீ குடியிருக்க, நீ அந்த இடத்துல வேறு எங்கேயும் போகக்கூடாது. வீட்டை கட்டி அங்கேயே இரு. நீ என்னைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாயோ, நீ செய்த தவறு உனக்கு உன் தலை மேலே வரும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. 38ஆம் வசனத்தில் சீமேயி ராஜாவை பார்த்து சொல்கிறான், நல்ல வார்த்தை,
என இவன் வாயிலே வந்த வார்த்தை இதற்கு முன்பு கெட்ட வார்த்தை. ஆனால் சாலமோன் ராஜா தேவ மனுஷன். அவர் வாயிலே வந்த வார்த்தையை இப்போ என்ன செய்கிறாரு? அங்கீகரித்து கொள்ளுகிறார். சரிங்க ராஜாவே, நல்ல வார்த்தை தான், நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன். அப்போது நம்ம வாயை திறந்து என்ன சொல்லுகிறோமோ அதை மீறக்கூடாது. சில நேரத்தில், சில தருணத்தில் சில வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். அதை மீறி தேவையில்லாமல் அந்த வார்த்தைக்கு மாறாக பேசுவதும் விலகி போவதும், அதனால்தான் ஆசீர்வாதம் குறைகிறது, பிரச்சனைகள் வருகிறது. சத்தியம் பண்ணுவாங்க, உறுதியாக சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மாறி திரும்பவும் பழையபடியே பண்ணுவாங்க. இவன் இருந்தான், நல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு எருசலேமில் தான் ரொம்ப நாள் இருந்தான். எருசலேமிலே குடி இருந்தான். எவ்வளவு நாள்? 3 வருஷம். 3 வருஷம் வார்த்தையை மீறாமல் இருந்தது. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். 3 வருஷம் முடியுது. அதன் பிறகு இவனுடைய வேலைக்காரர்கள் 2 பேர் வேற ஒரு இடத்துக்கு ஓடி போகிறாங்க. இந்த சீமேயு கீழே இருந்து வேலை செய்ய மனசு இல்லை. அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல. 2 பேர் சில நேரத்தில் பிடிக்காமல் இருந்தால் சொல்லிட்டு போயிடணும். இதை போல் உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லிவிட்டு வேறு ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தெரியாத ஓடி போனாங்க 2 பேர். ஓடி போனதுனால இவன் அந்த 3 வருஷம் கழித்து என்ன பண்ணுறான்? வேலைக்காரரை தேடி ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்துக்கு ஓடிப்போனார்கள். வேலைக்காரர் அங்கே இருக்கிறார்கள்னு சீமைக்கு அறிவித்தார்கள். ஒரு சிலர் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர்கள் அடங்கி இருக்கணும், முறையோடு இருக்கணும். அதில் ஒரு பேர் இருக்குது, அதில் ஒரு நன்மை இருக்குது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்போது ஒருவேளை ஓடி போகிறாங்க, தெரியாத போயிடுமா? எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் தெரியாத போயிடுமா? இவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே இவன் எழுந்து கழுதையின் மேல் சேணம் வைத்து வேலைக்காரரை தேட அவன் புறப்பட்டு போனான். சீமேயி போய் தன் வேலைக்காரை காத்து ஊரிலிருந்து கொண்டு வந்தான், அழைச்சிட்டு வந்துட்டான். இந்த வார்த்தை எருசலேமிலிருந்து காத்தூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சாலமோன் சொன்னார், நீ போகக்கூடாது, நீ செய்த தவறு ஒன்று இருக்குது, அதனால் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். ஆனால் என்றைக்கு என் வார்த்தையை மீறி போறியோ உனக்கு ஆபத்து. அவன் மீறி போனான். உடனே அவன் சொன்னபடியே கர்த்தர் நீ கொடுத்த ஆணைய கர்த்தர் பார்த்தார், நல்லதுன்னு சொன்ன. ஆனால் நீ ஆண்டவரின் ஆணையையும் ராஜா சொன்ன கட்டளையும் கை கொள்ளாத போனதுனால அவன் மீண்டும் பொல்லாப்பை தேடிக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவன் என்ன நடந்தது பாருங்க, அவன் சாகவே சாவான் சொன்னார் பாருங்க, அவன் சாகடிக்கப்பட்டான். அப்போ இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தேவ மனுஷர்கள் தேவ வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்கணும். ஒரு நாள் கேட்குறது, ஒரு வாரம் கேட்குறது, அடுத்த மாதம் கேட்குறது இல்லை, மனம் போன போக்கில் போகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பரிசுத்தமுள்ள தேவன் சமாதானத்தை விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் தெய்வீக வார்த்தையை கேட்டு அவர் சொல்கிற இடத்துல இருங்க, கீழ்ப்படிங்க, கர்த்தருக்காக வாழுங்க. நீங்கள் பிழைப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் அந்த வேத பகுதியை படிங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.